ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போனோடனே பாப்பா தம்பிங்கெல்லாம் சொப்பு சம்மா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா. கூடவே நாங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், ராக்கியும் கூட சேர்த்துக்கிட்டு. அவங்க டர்மரிக் பவுடர் போடுறாங்க, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு. ஆமா, என் பிள்ளைய கணமே. இப்ப என் தங்கச்சி மசாலா எல்லாம் தனித்தனியா காட்டு சொல்லுங்க பாக்கலாம். என் புள்ள எல்லாமே எப்படி சமைக்கிறது பாத்துக்கங்க. என் பையனை வந்துட்டான், ராக்கியும் சேர்ந்துட்டா கூட்டாஞ்சோர்ல. வாசனை வருதா பாரு. வருதா இல்லையா? வாசனை வருதா? டேய், கறி போட்டாதானே வாசனை வரும். பாரு இந்த வாசம் வந்துச்சு. மோந்து பாரு வருது. வாசனை வேணா அடிக்குது. போடுங்க, கறி போடுங்க, வெங்காயம் பிஞ்சிரு போகுது. கறிங்க சரிங்க செஃப், கீழே போட்டுறாதீங்க. சொல்லிலே போட்டாச்சு கீழே. அது இருந்தே 2 பீஸ் தான். கறி வந்து குண்டான்ல போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் விருந்து வச்சலாம். என்ன நீங்க அசிஸ்டன்ட் இப்படி பத்த வச்சா எப்படி? பாத்துங்க, அடுப்பு தள்ளதுக்கு ஒரு ஆளு, எரி வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, கரண்டியை பாருங்க, கத்தி. எங்க அம்மா பார்த்தானாக்கா தொடப்பு கட்டையில. ராக்கிப்பா என்ன பண்றாங்க எல்லாரும்? நீங்க என்ன பண்றீங்க? சில்லற வேலை பண்றாங்க. என்னைய புடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அப்பா என்ன விடுறாடே, எப்படியாவது ஓடி. சரியான குருவி கறக்கு பல்ல சேர்த்துட்டுப்பா நம்ம நினைக்கிறோம். ஓடி தங்கம், நீ ஓடி போயிரு, நீ ஓடி போயிரு. என்ன விட்டுருக்காக்கா, நான் போயிடுறேன்க்கா. இவங்க தொலை தாங்க முடியல. இந்த சமையல சாப்பிடுற மனதைரியன் இருக்கவங்க மட்டும் இங்க இருங்க, நான் கிளம்புறேன். நீதான் முத சோதனையே. இத ஆன் பண்ணுங்க அசிஸ்டன்ட் சாய். அசிஸ்டன்ட் சாய் அடி பாவி. பாத்துங்க, ஒரு அண்ணனே ஒரு மரியாதை கிடையாது. தண்ணி ஊத்துற வேகட்டும். அது தண்ணி வேற ஊத்துறாங்க போதும். அது மேல தட்டு போட்டு கவுத்துவீங்க. அத அந்த பானையை வந்ததுல இருந்து கோவம் பானை இல்ல, அந்த பானை சட்டி வச்சு கவுத்தை சாமி வேகட்டும். இந்த குண்ட ரொம்ப தண்ணி ஊத்திறீங்க. தட்டு ஊது கவுத்தை வேகட்டும். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துப்பா, தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க லைட்டா. போதும். இப்ப அது சொன்ன தண்ணி சுண்டனா தான் சாப்பிடுறது. பார்த்து கூட்டாஞ்சோறு ஆக்குறாங்க. பெரிய செஃப் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, யூடியூப் வாங்க, சீக்கிரம் வாங்க. இருக்குதுல எங்க ஃபேமிலில பெரிய செஃப். பெரிய செஃப் பாத்துங்க. அதோட பெஸ்ட் கூட்டாஞ்சோறு நத்தக்கறி சமைக்கிறாங்கம்மா. ஒரே சம்பவம் தான். நத்தக்கறி சமைக்கிறாங்க. சிப்பி அங்க பாரு என்ன நடக்குது. ஏறோமா பொங்கல சட்டியை மூடுங்க. நானும் அந்த அடுப்பான பாத்துறேன். அது தந்ததுல சாமி தண்ணி சுண்டோம். ரெடி ஆயிடுச்சு. பாத்துக்கு சாமி. செஃப் இவ்வளவு நேரம் போயிருந்தாங்க தெரியும். செஃப் இப்ப வந்துக்கிறாங்க. மசாலா போடுற வேலை மட்டும் போட்டு போயிட்டாங்க செஃப். என் கண்ணு ஃபுல்லா வெங்காயம் தக்காளி தான் தெரியுதே தவிர. ஏய், ஆட்டம் வாயில சூடு வச்சுக்காத, அப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. கையில எடுத்துக்கோ. ஏண்டி எல்லாம் இந்த நாயை வச்சு தான் செக் பண்ண போறோம். வாயை கத்தி வச்சு குத்திக்க போறடா வாயை. எனக்கு உப்பு நிறையவா, காரம் நிறையவா? எனக்கு கசக்குது. கோவிந்தா என்னாச்சு? எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியரா? மிளகாங்க இது. நல்லா இருக்கு. வாய் போனது. அதான் இது காரம் ஜாஸ்தி. மிளகா போட்டு நிக்க கூடாது. காரம் ஜாஸ்தி. ஒரு பீஸ் கூட இல்லமா அதுல. இருக்குடி, அது எறி கொஞ்சம் கஞ்சியா நசுங்கி போச்சு. பிசி கவும்போது சாப்பிட்டு பாரு, நல்லா தான் இருக்குது. காளா மாதிரி இருக்கு. போய் கசக்குதுன்ட்டு அவன் மக. நல்லாதான் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். காரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாஞ்சோறு ஆக்கியாச்சு, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, டேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.